இந்த தளத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து நவகிரகங்களும் தங்களுக்குரிய ஹோரை நேரத்தில இங்க இருக்கக்கூடிய நவலிங்கங்களை வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால, நமது ஜாதகத்தில வந்து எந்த நவகிரகத்தால் வந்து நமக்கு வந்து தோஷம் ஏற்பட்டாலும், அந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா திருஜென்ம பாவ விநாசனம் 3 ஜென்மால செய்த சாப புண்ணியங்கள் நம்மளோட கூட வரும். அது ராகு கேது தான் அந்த பாவ புண்ணியத்தை நிறைப்பார் ஜாதகத்தில் அப்படின்னு பேர். அதனால் பார்த்தீங்கன்னா திருஜென்மத்துக்காக 3 நாகர் இந்த ஊரில் இருப்பார். அந்த 3 நாகரை தரிசனம் பண்ணால் 3 ஜென்மால செய்த சாப பாவங்கள் நிவர்த்தின்னு பேர். இந்த ஊரில் விசேஷம் என்னன்னா குபேர மூலையில் எல்லா ஊர்லேயும் மகாலட்சுமி தான் இருப்பார். இந்த ஊரில் குபேர மூலையில் முருகப்பெருமான் வியாபார அபிவிருத்தி, வியாபார தோஷங்கள், வியாபாரம் நலிவடைந்து இருக்குது, நான் நல்லபடியாக வரணும் அப்படின்னு இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணால் நிறைய சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பேர். நவலிங்கமாக இங்கே இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறதுனால ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு உக்ரகமான கண்டமோ தோஷமோ இருந்தால் இங்கே சில பரிகாரங்கள்லாம் உள்ள அந்த பரிகாரத்தை செய்தால் அதெல்லாம் நிவர்த்தின்னு பேர். எல்லா ஊர்லேயும் சனி மூலை பைரவர் இருப்பார். இந்த அக்னி மூலையில் உள்ள பைரவர் கலியுகத்தில் ஏற்படைய பில்லி, ஏவல், சூன்யம், திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கலியுக தோஷங்களையும் சத்துருக்களையும் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது அந்த அக்னி மூல பைரவர் அப்படின்னு பேர். பள்ளி அறையில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஊர்லேயும் உற்சவருக்கு தான் பள்ளி ஏற பூஜை அப்படின்னு பேர். இந்த ஊரில் பள்ளி ஏற பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை மூலவர் அர்த்தநாதீஸ்வரருக்கு தான் பள்ளி ஏற பூஜை. அதனால் சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவலிங்க மூர்த்திகளோட சிறப்புகள் ஆகியவற்றெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். வருகின்ற 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக கத்ரிநத்தத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காளகஸ்டீஸ்வர ஆலயம், சந்திரமேடு நரிக்குடி யமனேஸ்வர ஆலயம், அரவூர் கார்கோடேஸ்வர ஆலயம், ஒலிமதி வஜ்ரபுரீஸ்வர ஆலயம், செல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம், மனிதர்களுக்கு துந்துபி யோகத்தை வழங்கக்கூடிய சேங்காலிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வர் கோயில் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான திருச்சேரையில் அருள் பாலிக்கக்கூடிய சாரநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரை வந்து ஒரு நாள் யாத்திரையாக வந்து நடைபெற இருக்கின்றது. இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி விசலூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் திப்பிராஜபுரம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முடிகொண்டானாறு அப்படின்னு சொல்லி ஒரு பாலம் வரும். இந்த பாலத்துக்கு அடுத்ததாக இடதுபுறம் செல்லக்கூடிய சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய விசலூரில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவஜோதி லிங்கங்களை நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது அனைத்து நவகிரக தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நவகிரகங்களும் தங்களுக்குரிய ஹோரை நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய நவலிங்கங்களை வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால நமது ஜாதகத்தில் வந்து எந்த நவகிரகத்தால் வந்து நமக்கு வந்து தோஷம் ஏற்பட்டாலும் அந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஒரு தலத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்தாலும் ஒரே நாளில் நவகிரக தலங்கள் அனைத்தையும் தரிசனம் செய்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவலிங்க மூர்த்திகளோட சிறப்புகள் ஆகியவற்றெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வலங்கைமானில் அருள் பாலிக்கக்கூடிய பாடைக்கட்டி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது.
கும்பகோணத்திலிருந்து இந்த ஆலயம் வரோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து திப்பிராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. பலிபீடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவனை அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருவரையும் வந்து ஒரே மண்டபத்திலிருந்து நாம் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த அமைப்பில் வந்து காணப்படும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் முருகபெருமான் பார்த்தோம் அப்படின்னா பாத குரட்டோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அடுத்ததாக அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அர்த்தநாரீஸ்வரருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 பைரவர் வந்து காணப்படுவாங்க. அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய பைரவர் மற்றும் சூரிய பகவானை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பாத கொரடோடு இருக்கக்கூடிய அந்த முருகபெருமானையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். திருப்பராய்த்துறை ஆலயத்தில் எப்படி முருகபெருமான் பாத கொரடோடு அருள் பாலிப்பாரோ அதே மாதிரி இந்த தலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து காலில் வந்து பாத கொரடோடு காணப்படுறாரு. முருகபெருமானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுல எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஓம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். வாகர்த்தா சிவசம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதபிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் விசலூர் கிராமத்தில் எல்லோருக்கும் கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டு வருகிறார். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் எங்கு இருக்குது என்றால் கும்பகோணத்திலிருந்து ஆலங்குடி குருஸ்தலம் போகும் வழியிலே உள்ளது. வலங்கைமான் மாரியம்மன் கோவிலுக்கு அருகாமையில் மாடாகுடி பாலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் மேல விசலூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டு வருகிறார். இந்த வைப்பு ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமான, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாடற்பட்ட ஸ்தலம்னு நிறையா உள்ளது. அதுமாதிரி வைப்பு ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமான ஸ்தலங்கள் நிறையா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டத்தில் நிறையா இருக்குது. அந்த கலியுகத்தில் அந்த வைப்பு ஸ்தலத்தில் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேர். சுவாமி அம்பாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக எல்லாருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இங்கே வந்தால் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வலஞ்சுழி விநாயகர், அதுமாரி சித்தரோட கூடிய தட்சிணாமூர்த்தி. அதுமாரி இந்த ஊரில் பார்த்தேன்னா நம்ம எதனால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தேன்னா முன்னோர்கள் செய்த சாப பாவம் 7 ஜென்மாவில் செய்த சாப பாவ வினைகள் நிவர்த்தி அப்படின்னு பேர். 7 சால வாசல் வழியாக பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த ஊரில் உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் நவகிரகம் கிடையாது இந்த ஊரில், நவலிங்கம்னு பேர். ஏன்னா சோழ காலத்துக்கு முற்காலமே கட்டப்பட்ட கோயில்னால அரூப வழிபாடு ஸ்தலம் நவலிங்கமாக இங்கே இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறதுனால ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய உக்கிரகமான கண்டமோ தோஷமோ இருந்தால் இங்கே சில பரிகாரங்கள்லாம் உள்ள அந்த பரிகாரத்தை செய்தால் அதெல்லாம் நிவர்த்தின்னு பேர். எல்லா ஊர்லேயும் சனி மூலை பைரவர் இருப்பார். இந்த அக்னி மூலையில் உள்ள பைரவர் கலியுகத்தில் ஏற்படைய பில்லி ஏவல் சூன்யம் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கலியுக தோஷங்களையும் சத்துருக்களையும் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது அந்த அக்னி மூல பைரவர் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்தா திருஜென்ம பாவ விநாசனம் 3 ஜென்மாவில் செய்த சாப புண்ணியங்கள் நம்மளோட கூட வரும். அது ராகு கேது தான் அந்த பாவ புண்ணியத்தை நிறைப்பார் ஜாதகத்தில் அப்படின்னு பேர். அதனால் பார்த்தீங்கன்னா திருஜென்மத்துக்காக 3 நாகர் இந்த ஊரில் இருப்பார். அந்த 3 நாகரை தரிசனம் பண்ணால் 3 ஜென்மாவில் செய்த சாப பாவங்கள் நிவர்த்தின்னு பேர். இந்த தோஷங்கள்லாம் நீங்கினோன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரும் நமக்கு எல்லா அருளையும் நமக்கு அருளை செய்கிறார். இது பத்தாவது சொல்லி நம்மளை காப்பாற்றணும். அதனால தான் கிராமங்கள்லாம் ஐயனார் கிராம தெய்வம் காவல் தெய்வம் அப்படின்பார். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேர் பத்மாசுர மெடிடேஷன் கோலத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால அவளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கா. நம்ம ஊரில் இங்கே வந்து தரிசனம் பண்ணும்போது நமக்கும் காவல் தெய்வமாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார். இந்த ஊரில் விசேஷம் என்னன்னா குபேர மூலையில் எல்லா ஊர்லேயும் மகாலட்சுமி தான் இருப்பார். இந்த ஊரில் குபேர மூலையில் முருகப்பெருமான் வியாபார அபிவிருத்தி, வியாபார தோஷங்கள், வியாபாரம் நலிவடைந்து இருக்குது, நான் நல்லபடியாக வரணும் அப்படின்னு இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணால் நிறைய சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பேர். அதனால் பிரம்மச்சண்டிகேஸ்வரர் பேர். ஒரு ஆள் உயரம் எவ்வளோ பெரிய, ஒரு ஆள் உட்காந்தா எவ்வளோ உயரம் இருக்குமோ அவ்வளோ உயரம் இருக்கக்கூடியது பிரம்மச்சண்டிகேஸ்வரர் அப்படின்னு பேர். விஷ்ணு துர்கை இந்த ஊரில் பார்த்தோன்னா லிங்கோத்பவர் உள்ள இடத்துல
மகாவிஷ்ணு தான் அருள் பாலித்து வரார். ஏன்னா மகாலட்சுமியும் சிவ பூஜை பண்ணுற பேர் ஐதீகம் இந்த ஊரில். சிவனுக்கு நடுப்புற 2 பேர் இருந்து பார்த்து அனுகிரகம் மகாலட்சுமிக்கும் கொடுக்குற கை, மகாவிஷ்ணுக்கும் கொடுக்குற கை. ரொம்ப ஓல்டு பெருமாள் திருப்பதி உப்பிலிப்பம் கோயிலில் எப்படி கை கீழே இருக்கோ அதுமாரி பெருமாளுக்கு கை கீழே இருந்து 2 பேரும் கொடுத்துட்டே இருக்கார் இந்த ஊரில். அடுத்தது பார்த்தாங்கன்னா திருநள்ளாறு மேல் கிழக்கு நோக்கி சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம். அதான் சனீஸ்வர பகவான் இந்த ஊரில் கிழக்கு நோக்கி இருந்து எல்லாருக்கும் அருள் பாலித்து வரார். பிரதான மூர்த்தியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உள்ளார். இந்த ஊரில் பள்ளி அறையில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஊர்லேயும் உற்சவருக்கு தான் பள்ளியேற பூஜை அப்படின்னு பேர். இந்த ஊரில் பள்ளியேற பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை மூலவர் அர்த்தநாதீஸ்வரருக்கு தான் பள்ளியேற பூஜை. அதனால் ஆலயத்திலே எல்லோரும் வந்து தரிசனம் செய்து இந்த ஆலயத்தினுடைய அனைத்து தோஷங்களும் நீங்கி எல்லோரும் புண்ணியம் பெற வேண்டும், எல்லா விதமான நலனும் பெற வேண்டும் என்று இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இந்த யூடியூப் சேனல் வழியாக எல்லாரையும் பிரார்த்திக்கிறோம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறோம். இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் விசித்திர விசுன்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அதுமாரி தட்சிணாமூர்த்தி சித்தர் உள்ள இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நவகிரகம் இருக்காது. சித்தர் உள்ள ஆலயத்தில் நவகிரகம் கிடையாது அப்படின்னு பேர். அதனால இந்த ஊரில் என்ன கேட்டீங்கன்னா பாண்டியனுக்கும் சோழனுக்கும் முற்காலமே அவங்களுடைய பரம்பரையில் கட்டப்பட்ட கோவில்கள் அப்படிங்கிறது அவளுடைய மீன் சின்னமும் சோழ சின்னமும் உண்டு. அதனால இந்த ஊரில் நவகிரகம் இல்லை, நவலிங்கம் எல்லாம் உள்ளது. அதனால தான் நவகிரகம் கிடையாது. இந்த ஊரில் நவலிங்கமாக இருந்து அருள் பார்த்து வரார். சித்தரை தரிசனம் பண்ணாலே எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு பேர். அதனால ஒரு புண்ணிய கஷேத்திரம், எல்லாரும் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுமாறு பிரார்த்திக்கிறோம். இந்த ஊரில் என்ன கேட்டீங்கன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரும் 9 நவலிங்கத்தை நோக்கி தவம் இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவளுக்கே நவகிரக தோஷங்கள் ஏற்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு ஆலயமாக வந்து தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த ஊர் ஆலயத்தில் 30 தேவியும் அந்த பரமேஸ்வரன் நோக்கி 3 பேரும் தவம் இருந்து அவளுக்கு எல்லா தோஷையும், ஏன்னா பூர்வ ஜென்மாவில் தானே நம்ம சாப பாவங்கள்லாம் கஷ்டப்படுறோம், அவளுக்கே அந்த ஜென்ம தோஷங்கள் ஏற்பட்டு இந்த நவலிங்கத்தை வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகி இங்கே அனுகிரகம். அதனால தேவகோலத்தில் இருந்து இந்த ஊரில், அதனால நவராத்திரி ரொம்ப இந்த ஊரில் ரொம்ப விசேஷம். அதான் நவராத்திரிங்கிறது துர்கா லட்சுமி சரஸ்வதி, துர்கைக்கு 3 நாள், லக்ஷ்மிக்கு 3 நாள், சரஸ்வதிக்கு 3 நாள் தான் வந்து நவராத்திரின்னு சொல்லக்கூடிய விசேஷம். 9 ராத்திரி அம்பாளுக்கும், 1 ராத்திரி சிவராத்திரி சிவபெருமானுக்கு பேர். இந்த ஊரில் சிவராத்திரி ரொம்ப விசேஷம், நவராத்திரி ரொம்ப விசேஷம். அதனால் 30 தேவியும் அந்த 9 லிங்கத்தை நோக்கி தவம் இருந்து அனுகிரகம் பெற்ற ஸ்தலம் இந்த ஒரு ஸ்தலம். ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். இந்த ஆலயத்துக்கு வழி நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் கும்பகோணத்துலேருந்து பட்டுக்கோட்டை மன்னார்குடி பஸ்ஸில் ஏறி நீங்கள் திப்பராஜபுரம் என்று சொல்லக்கூடிய திப்பராஜபுரத்தில் இறங்கினீங்கன்னா ஆட்டோ வசதி நிறையா இருக்குது. ஒரு 60-70 ரூபா கோப்பை ஆட்டோவுக்கு. அதனால் இந்த ஆட்டோவில் இந்த ஊருக்கு நீங்கள் வந்துடலாம். அதேமாரி கால டயத்தில் ஒரு ட்ரிப்பு 71 சொல்லக்கூடிய பஸ்ஸு இந்த ஊருக்கே வருது. வந்து 71 விசலூர் பஸ்ஸு அப்படி சொல்லக்கூடிய பஸ்ஸு 71 பஸ்ஸில் விசலூருக்கு வந்து தரிசனம் பண்ணலாம். அப்படி பஸ்ஸில் வர முடியாதவா நம்ம நிறைய வந்து மன்னார்குடி பட்டுக்கோட்டை வண்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி உண்டு. அந்த வண்டியில் ஏறி திப்பராஜம்னு சொல்லக்கூடிய ஊரில் இறங்கி அங்கேயிலேருந்து மேல விசலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம், இந்த கிராமம் மேல விசலூர் கிராமத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கொண்டு இந்த ஆலயத்தை விட்டுருவாங்க. எல்லாருக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுமாறு இறைவனை பிரார்த்திக்கும். அந்த 9 நவலிங்கங்களை பார்த்தா நமக்கு இந்த 9 விதமான கோவிலுக்கு சென்றக்கூடிய புண்ணியம் கிடைக்கும். முதல்ல வந்து திருக்கடையூர்னு பேர். இந்த யமதர்மர் வந்து அந்த சுவாமி மேலே வந்து பாசகயிறை போடுறார். மார்க்கண்டேயர் வந்து சுவாமியை வந்து கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி வந்து யமனை சம்ஹாரம் பண்ணி காலசம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவாங்க திருக்கடையூர். அந்த திருக்கடையூருக்கு போன ஸ்தலம், திருக்கடையூருக்கு போன புண்ணியம் வந்து இங்கே சுவாமி கொடுக்குறார். 2வது திருநாகேஸ்வரன் சொல்லுவாங்க. நாகநாதர், நாகராஜ ராகு பகவான் பூஜை பண்ண ஸ்தலம் 2வது திருநாகேஸ்வரம். 3வது திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகினிக்கு சுவாமி வந்து மோட்சம் கொடுக்குறாரு அந்த இடத்துல. அந்த சுவாமி பேர் அருண ஜடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவார். மோகினி வந்து தவம் பண்ணுறா, தவம் பண்ணி சுவாமிக்கு வந்து மோட்சம் கொடுக்குறார். இது 3வது ஸ்தலம். 4வது வந்து திருசக்தி முற்றம், பட்டீஸ்வரத்து பக்கத்தில் கூடி திருசக்தி முற்றம்னு பேர். இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து சுவாமியை பூஜை பண்ணி ஆலிங்கன கோலத்தில் இருக்கா. அம்பாள் வந்து சுவாமியை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஆலிங்கன கோலத்தில் இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு போன புண்ணியம் இந்த விசுலூர் க்ஷேத்திரத்திலே சுவாமி கொடுக்குறார். பட்டீஸ்வரம், தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். பசுமாடு வந்து பசுமாடுன்னு சொல்லக்கூடிய தேனு, சமஸ்கிருதத்தில் தேனுன்னு சொல்லக்கூடிய பசுமாடு வந்து பூஜை பண்ணதுனால பட்டீஸ்வரம்னு பேர். அந்த பட்டீஸ்வரத்துக்கு போன புண்ணியத்தை சுவாமி கொடுக்குறார். 4வது காளஹஸ்தி, கண்ணப்ப நாயனார்
இந்த அர்ச்சகர் வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறார். கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை எடுத்து சுவாமிக்கு வைக்கிறார். இன்னொரு கண் எங்கேன்னு தெரியாதனால காலை தூக்கி சுவாமிகிட்ட வச்சு அந்த 2வது கண்ணை வைக்கிறார். அந்த காட்சியை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காளகஸ்திக்கு போன புண்ணியம் கிடைக்கணும். அடுத்தது திருவானைக்காவல் கஜம் ஆணை பூஜை பண்ணதுனா ஆணைக்காவல் அப்படின்னு பேர். சுவாமி ஜம்புகேஸ்வரர் அது திருவானைக்காவல் ஸ்தலம். இது அது கற்கடேஸ்வரர் திருவிசநல்லூர் அப்படின்னு நண்டு பூஜை பண்ண ஸ்தலம். கற்கடம் சமஸ்கிருதத்தில் கற்கடம்னு சொல்லுவாங்க. அந்த நண்டு பூஜை பண்ண ஸ்தலம் கற்கடேஸ்வரர். அதாவது 9வது திருக்கோகர்ணம், புதுக்கோட்டை பக்கத்தில் பசுமாடு வந்து பூஜை பண்ணதுனால திருக்கோகர்ணம்னு பேர். அந்த 9வது ஸ்தலமாக இங்கே இருக்குது. இந்த நவலிங்கங்களை பார்த்தா இந்த 9 ஸ்தலத்துக்கு போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த 9 ஸ்தலத்தோட புண்ணியத்தை சுவாமி வந்து இந்த ஒரே இடத்துல விசலூர்லேயே நமக்கு கொடுக்குறாரு. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கேட்டுக்கிட்டோம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நவஜோதி லிங்கங்கள் வந்து காணப்படுது. அந்த நவஜோதி லிங்கங்களுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா 7 துளைகள் வந்து காணப்படும். ஒருவர் அந்த 7 துளைகள் வழியாக அந்த நவஜோதி லிங்கங்களை வந்து தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், நடராஜர் வந்து அருள் பாலிக்கிறாரு. நடராஜரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். சில பேர் வந்து எங்களுக்கு ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, குரு தோஷம் இருக்குது, இப்படிலாம் வந்து வருந்துவாங்க. அல்லது செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வருந்துவாங்க. எந்த தோஷம் நமது ஜாதகத்தில் இருந்தாலும் ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக காணப்படுது. விசிஸ்திரவசு மகரிஷி அகத்தியரோடு இணைந்து 108 நவராத்திரி பூஜைகள் ஆற்றிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து எல்லா தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சென்றோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட பாதத்துக்கு கீழே வந்து அந்த 4 முனிவர்கள் வந்து காணப்படுவாங்க. ஆனால் இந்த ஒரு தலத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட பாதத்துக்கு கீழே வந்து விசித்திரவசு மகரிஷி வந்து காணப்படுறாரு. சித்தர்கள் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதி கிடையாது. தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வலம்புரி விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வலம்புரி விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கடைசி 3 ஜென்மத்தில் வந்து நாம் செய்த பாவங்கள், அதாவது இந்த ஜென்மம் அல்லது போன ஜென்மம் அல்லது அதற்கு முற்பிறவியில் வந்து நாம் வந்து பாவங்கள் செய்திருந்தோம் அப்படின்னா அதற்கான தண்டனை வந்து நமக்கு வந்து ராகு கேது மூலமாக தான் நமக்கு வந்து ஜாதகத்தில் வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான சர்ப்பங்கள் வந்து காணப்படுறதுனால இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 விதமான சர்ப்பங்களை வழிபாடு செய்யும் பொழுது 3 ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அடுத்ததாக மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு. மகாவிஷ்ணு வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. லிங்கோத்பவர் வந்து அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு. உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக லிங்கோத்பவர் மூர்த்திக்கு எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் சன்னதி தான் இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் வந்து முருகபெருமான் சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல மகாலட்சுமியோட சன்னதியும், மகாலட்சுமி சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல முருகபெருமானோட சன்னதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதுவும் குறிப்பாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நேருக்கு நேர் வந்து பார்த்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி மூவரும் இணைந்து நவஜோதி லிங்கங்களை வந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து காணப்படுறது தனி சிறப்பு. முப்பெரும் தேவியர்களும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நவஜோதி லிங்கங்களை ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நவஜோதி லிங்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானோட நேரடி பார்வையில் வந்து காணப்படுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானோட நேரடி பார்வையில் இந்த நவஜோதி லிங்கங்கள் வந்து அருள் பாலிக்கிறது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு. அதனால் நமது ஜாதகத்தில் வந்து என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி, கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், 5ல் ராகு இருக்குது, 8ல் ராகு இருக்குது, 7ல் சுக்கிரன் இருக்குது, இப்படி எந்த விதமான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஒரு தலத்துக்கு வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக முப்பெரும் தேவியர்களும் நவகிரகங்கள் வழிபாடு செய்த அந்த லிங்கத்தை வந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நேரடி பார்வையில் இந்த 9 லிங்கங்களையும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தலம் காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். இந்த நவ லிங்கங்களை பார்த்தோம் அப்படின்னா தரிசனம் செய்கிறதுக்கு இந்த ஆலயத்தில் வந்து 7 விதமான துளைகள் உள்ளது. இந்த 7 விதமான துளைகளில் வந்து இந்த 9 லிங்கங்களையும் நாம் தரிசனம் செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். நமது தலையெழுத்து மாறணும், நமக்கு நல்ல நேரம் வந்து பிறக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிற நேரத்தில் தான் நம்மளால் வந்து இந்த ஆலயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த தலத்தில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய முடியும். இந்த ஆலயத்தில் வந்து விசித்திர விசு மகரிஷி அகத்திய மகரிஷியோடு இணைந்து
ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நவராத்திரி பூஜைகளை வந்து செய்த தலம் அப்படிங்கிறதுனால நவராத்திரி நேரத்தில் இந்த நவலிங்கங்களை வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது வந்து முப்பெரும் தேவியர்களும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நவலிங்கங்களை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும். இந்த நவலிங்கங்களை இந்த 7 துளைகள் வழியாக தரிசனம் செய்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து இந்த தலத்தில் வந்து நவலிங்கங்களுக்கு அருகில் காணப்படுறதுனால இங்கே இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி, சூனியம், செய்வனை போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் வந்து முப்பெரும் தேவியர்களும் வந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால ஐயனார் வந்து தேவியர்களுக்கு வந்து காவலாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த ஐயனாரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். நம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி ஏற்படும். பாருங்க, குரு பகவானோட நேரடி பார்வையில் 9 லிங்கங்கள் வந்து காணப்படுது. குரு பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஓரையிலையும் ஒவ்வொரு வேலைகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாம் வந்து தெரியாமல் வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்யக்கூடாத ஹோரை நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தாங்கொன்னா துயர்கள் வந்து ஏற்படும். அந்த மாதிரி அமைப்பில் வந்து பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நவஜோதி லிங்கங்களுக்கு வந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஹோரை நேரத்தில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாத காரியங்களை வந்து செய்ததால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நம்மை விட்டு நீங்கும். ஒவ்வொரு ஹோரை நேரம், அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணி சூரிய ஹோரை அப்படின்னா அந்த 6லேருந்து 7 மணிக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த நவலிங்கங்களை வந்து வழிபாடு செய்கிறதா சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஹோரை நேரத்தில் அந்த ஹோரைக்குரிய நவகிரகம் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி அமைப்பு உலகத்திலேயே இந்த ஒரு தலத்தில் தான் வந்து நமக்கு வந்து காணப்படுது. அதனால் இந்த தலத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்தாலே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி நமக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து சித்திக்கும். மேலும் வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அபிமுகத்தோடு வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். முருகபெருமான் அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல மகாலட்சுமி வந்து இருந்ததை பார்த்தோம். அடுத்ததாக மகாலட்சுமி அன்னை அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல முருகபெருமான் இந்த ஆலயத்தில் காணப்படுறது உலகிலேயே வேறு எங்கும் எல்லாம் சிறப்பாக காணப்படுது. மகாலட்சுமி அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை எவர் ஒருவர் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். சில பேர் வந்து நாங்கள் வந்து தொழில் செய்கிறோம், எங்கள் தொழில் வந்து நஷ்டத்தில் போகுது, அல்லது தொழிலை நடத்துறதுக்கு தேவையான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் மகாலட்சுமி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை விசலூர் தலத்தில் வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடையும், நம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. நடக்காத விஷயத்தையுமே வந்து நடத்தி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து நவஜோதி லிங்கங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அடுத்ததாக துர்க்கை அண்ணியை வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கை அண்ணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த துர்க்கை அண்ணியை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்ததாக சண்டிகேஸ்வரரோட சந்நிதி வந்து காணப்படுது. ஒரு மனிதன் வந்து கீழே உட்காந்துருந்தாப்புல அப்படின்னா எந்த அளவுக்கு உயரம் காணப்படுமோ அதே அளவுக்கு உயரமாக இந்த தலத்தில் வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறது தனி சிறப்பு. சண்டிகேஸ்வரர் வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நவராத்திரி காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய நவஜோதி லிங்கங்களை வந்து தரிசனம் செய்ய வரதா வந்து சொல்லப்படுது. அனுதினமும் வந்து முப்பெரும் தேவியர்களும் வந்து நவகிரகங்கள் வந்து ஹோரை நேரத்தில் பூஜை செய்யக்கூடிய அந்த நவலிங்கங்களை வந்து பூஜை செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த நவஜோதி லிங்கங்களை வழிபாடு செய்யும் பொழுது கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் வந்து நமக்கு வந்து ஒருங்கே கிடைக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மூலவரோட விமானம் மற்றும் அம்பாள் சன்னதியோட விமானத்தெல்லாம் நாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான அம்சங்களையும் வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஒரே தலம் வந்து காணப்படுறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு திருமண தடையால் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து நஷ்டமாக இருக்குது, எங்களோட கணவன் வந்து தீய வழியில் செல்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி வருந்துவாங்க. எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நாம் அவதிப்பட்டாலும் இந்த தலத்துக்கு ஒரு முறை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி சந்தோஷமே நமக்கு வந்து சித்திக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது கிழக்கு திசை நோக்கி திருநள்ளாறுக்கு இணையான சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும். விசலூரில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.